கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இந்த வருஷத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள நாம என்ன செய்யணும்னு சொல்லி புது வருட செய்தியை நான் இன்னும் முடிக்கவில்லை, உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். கைகள் உயர்த்தி வரல சொல்லுங்க. என்ன செய்யணும்னு முதல் நாள் சொன்ன நியூ இயர் அன்னைக்கு மூவ் பண்ணணும். பழைய காரியங்களை விட்டுட்டு மூவ் பண்ணணும். பழையவைகள் எல்லாம் மறந்துட்டு ரூத்துல இருந்து நான் சொன்னேன், கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒன்றை செய்வார் என்று சொல்லி வீட்டுக்குள் முடங்கி கிடக்காம ஒரு சின்ன பிரயாசம் எடுத்தால் அதை கர்த்தர் ஆச்சரியமாய் மாற்றினார். கைகள் உயர்த்தி வரலையா? இந்த 2026 வருஷம் கடந்த காலங்களில் நமக்கு நேரிட்ட இழப்புகள், நிந்தைகள், அவமானங்கள், சாபத்தின் விளைவாய் ஏற்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் உங்க மைண்டில் அழுத்தமா வச்சுட்டு தொடர்ந்து அதுதான் நடக்குமோ அப்படின்னு நீங்க அந்த நினைவுகள் வாழாதபடி நீங்க ஆண்டவரை முன்னிறுத்தி நம்ம பெத்லகேம்ல இருக்கிறோம், தேவ பிரசன்னத்துல இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு ஒரு சின்ன முயற்சி நீ செய். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை ஆச்சரியமாய் முடியப்படுவார். அடுத்த நாள் என்ன சொன்ன? எதிரான குழப்பங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கு எதிராக அதிகாரத்தோடு பேச என்ன சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைக்கு எதிராக அதிகாரத்தோடு இந்த வருஷம் என்ன செய்ய பேசு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 37 அதிகாரத்தோடு பேசின பொழுது அங்க என்ன நடந்துச்சுங்க? மாற்றங்கள் நடந்துச்சு. அழுகிறதெல்லாம் விட்டுட்டு, புலம்புறதெல்லாம் விட்டுட்டு இந்த வருஷம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்ன? அதிகாரத்தோடு பேசுங்க. மூன்றாவது, இந்த வருஷத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள போன வாரம் பேசுன, நம்ம எதற்காக ஏற்படுத்தப்பட்டோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணுங்க? அறிந்து, இந்த வருஷமாவது அறிந்து அதற்கேற்றாற் போல நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எரேமியா 1:10 வாசிக்க கேட்போம். திரும்ப வாசிங்க. எரேமியா பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று ஏற்படுத்தினேன். கவனிக்கிறீங்களா? இந்த சமுதாயத்தில் உன்னை யாரா இருக்க ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வருஷம் புரிந்து கொள்ளுது. உங்க வீட்டுல நீங்க யாரா இருக்கணும், எதற்கு ஏற்படுத்தினார்ங்கிறத புரிஞ்சுக்கீங்க. சபையில கர்த்தர் உங்களை எதற்கு ஏற்படுத்தினார்ங்கிறத புரிஞ்சுக்கீங்க. இந்த வருஷம் தேவன் என்னை எதற்கு ஏற்படுத்தினார்ங்கிறத நான் புரிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சுட்டா சூப்பரா அழகா நம்முடைய ஜீவியம் மாறிடும். கையை உயர்த்தி வரல இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்துல ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தேடி வந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். அப்பமும் மீனும் 12 பேருக்கு இல்ல, ஆயிரக்கணக்கான நபருக்கு சாப்பாடு கொடுக்கிறார். எவ்வளவு வச்சு? கொஞ்சத்தை வச்சு. எவ்வளவு கொஞ்சம்? 5 அப்பம் 2 மீன். இப்ப கவனிங்க, இந்த அற்புதத்தை செஞ்ச உடனே மக்களுடைய மைண்ட் எல்லாம் மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சுன்னா, இவர் ஒரு ராஜாவா நமக்கு இருந்தா சொல்லுங்க எப்படி இருக்கும்? நம்ம புத்திய பாருங்க. இவங்க என்ன முடிவு போட்டாங்க? எதுக்குடா காலையில எந்திரிக்கணும், வேலைக்கு ஓடணும், சிலிண்டர் விலை இப்ப எவ்வளவு ஆயிடுச்சு?
ஒரு சிலிண்டர் எவ்வளோ? உங்கள்கிட்ட நான் கேட்கல, 1000 ரூபாய். அதை காலையில் பற்ற வச்சு ஒருத்தருக்கு இட்லி, ஒருத்தருக்கு தோசை, அடுத்து வேலைக்கு போகணும், மத்தியான சாப்பாடு, எல்லாரும் யோசித்தாங்க. இவர் ராஜாவா ஆயிட்டா நம்ம எது வாங்க வேண்டாம்? பேசுங்க. சிலிண்டர் வாங்க வேண்டாம், அடுத்து என்ன செய்ய வேண்டாம்? அரிசி வாங்க வேண்டாம். சொல்லுங்க. வேலைக்கு போக வேண்டாம், சமைக்க வேண்டாம். சூப்பரா சொன்னாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். வேலைக்கு போக வேண்டாம், சமைக்க வேண்டாம். இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போய் இவர் பேச்ச கேட்டா இவர் நமக்கு என்ன போடுவாரு? சாப்பாடு போடுவாரு. அதனால இவர் என்ன பண்ணிடலாம்? ராஜாவாக்கிடலாம். நான் கேட்கிறேன், உங்களை யாருக்காவது இந்த அழைப்பு வந்தா வேணாம்னு சொல்லுவீங்க? ஆனா பைபிள போட்டிருக்கு, இயேசு விலகி போனார். கவனிங்க, நான் கேட்கிறேன், ஆண்டவர், நான் அதை படிக்கும் போது யோசிச்சு பார்த்தேன், இயேசுப்பா ஒரு வாரம் ராஜாவா இருந்துட்டு எத்தனை நாள் சொல்லுங்க, ஒரே ஒரு வாரம் ராஜாவா இருப்பாருன்னா எப்படி இருக்கும்? அந்த இடத்துல பைபிள்ல வசனம் என்ன சொல்றது? எல்லாருடைய சிந்தையை அறிந்து அப்படி போட்டு வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். எல்லாரும் தயவு செய்து பைபிள் எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 11 வாசிப்பான். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, கவனிங்க, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படிக்கு பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து, எப்படிதான் இருந்தாங்களா? மனதா எப்படிதான் இருந்தாங்களா? சிந்திச்சு கொண்டிருந்தாங்க. யாரும் வாயை திறந்து செய்யல, கேட்கல. நீங்க ராஜாவா இருக்கணும்னு கையை பிடிக்கல. எல்லாரும் ஏதோ பிடித்து மனசுல என்ன செஞ்சாங்களா? நினைச்சாங்களா? பக்கத்துல உங்க கை பிடி சொல்லுங்க, நீங்க மனசுல நினைக்கிறத இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். கை உயர்த்துவாங்க. அதான் தாவீது சொன்னாரு, என் ஏங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். மனசுல நினைச்சதுதான். நான் நினைச்சு இப்படி படிக்கும் போது ஒரு நாளாவது நம்ம ஆண்டவர் ராஜாவா இருந்திருப்பாருன்னா அந்த தேசம் எப்படி இருக்கும்? பேசுங்க. அமைச்சர் எவன் என்ன நினைக்கிறான், எதிர்கட்சியில் உள்ளவன் என்ன நினைக்கிறான், இது எல்லாம் யாருக்கு தெரியுங்க? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஆண்களுக்கு பிரச்சனைய யாரு எங்க வெடி வைக்கிறான்னு என்ன செய்யல, தெரியல. ஆனா நம்ம ஆண்டவர் ராஜாவா இருப்பாருன்னா அவருக்கு என்ன தெரியல? சொல்லுங்க, எல்லாம் தெரியும். கத்துட்டு நாம வைக்கப்படட்டும். பைபிள் நீங்க வாசிச்சு பாருங்க. இயேசு அதை ஏற்றுக்கொள்ளாம, சரிப்பா நல்ல ஒரு முடிவு எடுத்தீங்க, நான் ராஜாவா இருக்கிறேன், உங்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாம பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா விலகி போனார். திரும்ப அந்த வாசிப்பார். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாகும்படிக்கு பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார்.
ஏன் 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 பிதாவாகிய தேவன் தான் என்னவாய் மாற வேண்டும் என்று பூமிக்கு அனுப்பினாரோ, தான் எதற்காக ஏற்படுத்தப்பட்டோம் என்பதை இயேசு தெள்ள தெளிவாய் அறிந்திருந்தார். நான் சொல்றேன், இந்த வருஷம் நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு பிரதர் வந்தார், பாஸ்டர் இந்த வருஷம் அவரு நிறைய பேரை சொல்லி அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் நான் கேட்டு தலையெல்லாம் புண்ணாயிடுச்சு, சொரிஞ்சு அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் பார்க்காதீங்க, குழப்பம் தான் வரும். அலையில சொன்ன பார்ப்போம். அதெல்லாம் நீங்க 2-3 பேர் பேசியிருக்கிறத நீங்க கேட்டீங்கனாலே தலையில முடியெல்லாம் பேசிக்கணும். நான் சொல்றேன், இந்த வருஷத்தை நீங்க ஆசீர்வாதமா மாற்றிக்கிறதுக்கு நீங்க என்ன மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னா, தேவன் எனக்கு எதற்கு ஏற்படுத்தினார்கள் தெரிஞ்சா போதும், நீ ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்ள. கையை வைத்து ராஜாவாய் அவங்க ஆக்கணும்னு நினைச்சது அந்த ஜனங்களுடைய நல்ல எண்ணம் தானே. இயேசு ராஜாவா இருந்தா நல்ல அரசாட்சி வந்திருக்குமே. ஆனா இயேசு அதை ஏற்றுக்கொள்ளல. அவருக்கு தெரியுது, நான் சிங்காசனத்துல இங்க உட்கார்ந்து ஆட்சி செய்ய நான் ஏற்படுத்தப்படல. நான் எதற்கு ஏற்படுத்தப்பட்டேன்னா, சிலுவையில தொங்குவதற்கு ஏற்படுத்தப்பட்டேன். ஐயோ உயர்த்தி ஒரு வேலையை சொல்றாரு. ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, தீர்க்க தரிசனம் அதை அழிக்க நான் வரல. எதற்கு நான் வந்தேன்னா, நிறைவேற்றதான் நான் வந்தேன். நான் ஒரு காரியத்தை படிச்சு நான் உண்மையிலேயே நான் அழுதேன். மத்தேயு சுவிசேஷத்துல கடைசி அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் பைபிளை படிச்சு பாருங்க. சிலுவையில இயேசு தொங்குகிறார். என்ன பாருங்க, சிலுவையில இயேசு தொங்குகிறார். தலையில முள்முடி, உடம்பெல்லாம் நிலத்தை உழுதது போல கொக்கியால் அடிச்சு அடிச்சு பிச்சு சதையெல்லாம் கிழிஞ்சு தொங்குது. 2 கையில் ஆணி, காலில் ஆணி, விழாவுள்ள பெரிய ஓட்டை. கவனிங்க, அப்படி அவர் சிலுவையில தொங்கும் போது மனதளவிலும் சரீர பிரகாரமாய் வேதனை அனுபவித்துட்டு இருக்கும் போது 3 விதமான காரியத்தை அவரை பார்த்து சொல்றாங்க. எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 40வது வசனத்தை 39-40 வாசிங்களேன். மத்தேயு 27, 39, 40. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே. இயேசுவை பார்த்து மரியாதை குறைவா தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள் கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள். என்ன சொல்றாங்க? என்ன பார்த்து கொஞ்சம் என்ன சொல்றாங்க? இயேசுவை பார்த்து உன்னை நீயே நீ என்ன பண்ணு? ரட்சித்துக் கொள். நீ தேவனுடைய குமாரனானால். பூமியில இருக்கும்போது இயேசு அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அவரை பத்தி என்ன போட்டுருங்க? தேவகுமார். நீ தேவகுமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று. என்னை பாருங்க, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். சிலுவையிலிருந்து இயேசுவால வர முடியுமா? முடியாது. முடியும். சத்தமா பேச முடியும். முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். முடியும். ஏன் கேட்கிறீங்களா? இயேசுவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தோட்டத்துல ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குள்ளேயும். எல்லாம் தாடி வச்சுட்டு முடி வச்சுட்டு இருக்கனால இதுல எது இயேசுன்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்தோன்னு அவங்க இப்ப அவரை பிடிக்க, கைது செய்ய, சிலுவைக்கு கொண்டு போக, அவரை கொடூரமாய் கொலை செய்ய எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு யாருன்னு கரெக்டா அவங்களால பாயிண்ட் பண்ண முடியல, தேடுறாங்க. அப்ப இயேசுவை கேட்கிறாரு, யார தேடுகிறீர்கள்? சொல்லுங்க, யார? இப்ப இயேசு என்ன பதில் சொன்னாரு? நான் தான். என்ன கவனிங்க, அவங்க தேடுறாங்க.
இயேசு சொல்றாரு, நீங்க தேடுறவர் நான் தான். பைபிள் என்ன நம்ம போட்டுருக்கு? புடிக்க வந்த அத்தனை பேரும் நான் தான் விழுந்து போயிட்டாங்க. எல்லாம் கீழே வந்துட்டாங்க. நான் தான் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பலம் இருக்குன்னா, சிலுவையில இருந்து இயேசுவால வர முடியுமா? முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் வரல? அப்படி வந்திருப்பாரு, அவர் சிலுவையிலிருந்து இறங்கி இருப்பாருன்னா, அவர் குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் பொய்யா போயிருக்கும். இந்த இடத்துல சாத்தா பாருங்க, எதையோ ஒண்ணு சொல்லி அந்த எதற்கு ஏற்படுத்தப்பட்டோங்கிறத அந்த தீர்மானத்தை உடைக்க ஜனங்களை ஏறி விடுகிறான். ஆனா தேவகுமாரனாகிய இயேசு அதுக்கு அவர் என்ன செய்யறாங்க? அவருக்கு தெரியும், நான் எதற்காக ஏற்படுத்தப்பட்டேன். பேசுங்க, எதற்காக ஏற்படுத்தப்பட்டேன்? சிலுவையில தொங்கதான் நான் ஏற்படுத்தப்பட்டேன். நாங்க அதை விட மோசமான ஒரு கேள்வி பாருங்க. அடுத்து வாசிப்பேன். அடுத்து அப்படியே ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தார். இந்த வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை பாருங்க. மற்றவனை ரட்சித்தார், தன்னை தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இதெல்லாம் வாசித்தீங்கன்னா இருக்கிற எல்லா டென்ஷனும் போயிடும். ஐயோ வேலை செய்யலாம். நம்ம எல்லாம் இந்த இடத்துல இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? சொல்லு தம்பி, என்ன பண்ணிருப்ப? மற்றவனை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும். சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். எல்லாரும் விசுவாசிக்கணும்ன்றதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணாரு. அப்ப விசுவாசிக்காத ஆளு இப்ப என்ன சொல்லுது? நீ சிலுவையில இருந்து இறங்கி வந்துட்டீங்கன்னா நாங்க என்ன செய்வோம்? விசுவாசிப்போம். பேயுடைய திட்டம் அப்படியாவது அவனை சிலுவையில இருந்து இறக்கிறாங்க. அது ஏன்னா பேசுங்க, எல்லாம் தயவுசு பேசுங்க. ஏன் தான் எதற்காக ஏற்படுத்தப்பட்டோங்கிறத அவர் நல்லா அறிந்தார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க எதற்காக ஏற்படுத்தப்பட்டீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க ஞாயிற்றுக்கிழமைங்க, நீங்க சர்ச்சுக்கு போகணுங்க, ஒரு 3 பாட்டு பாடணுங்க, உட்காந்துட்டு 2 பாட்டு, நின்றுட்டு ஒரு பாட்டு, பாஸ்டர் கொஞ்ச நேரம் பேசுவாருங்க, திரும்பி நம்ம போயிடுவாங்க. அடுத்த வாரம் திரும்பி என்ன செய்வாங்க? வருவாங்க. இப்படி உள்ள ஒரு வாழ்க்கையில இன்னும் எத்தனை வருஷம் ஆகட்டும், ஒரு மாற்றமும் வராது. ஆனா இந்த 2026 மாற்றியே தீர்வோம். அப்படின்னா எதற்காக ஏற்படுத்தப்பட்டோங்கிறது இந்த வருஷத்துல கை உயர்த்தி ஒரு நாள் எழுதுங்க. மூன்றாவது ஒரு கேள்வி பாருங்க. அடுத்த வசனம், மூன்றாவது கேள்வி. அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே நிந்தித்தார்கள். அந்த வார்த்தை திரும்ப வாசிப்பா. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே முந்தின வசனத்தை வாசிப்பா. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். 3 கேள்வி கேட்கிறாங்க. முத கேள்வி என்ன கேட்டாங்க? தேவாலயத்தை இடித்து கட்டுவன்னு சொன்னாரே, நீ செய்ய. தேவகுமாரன்னா நீ சிலுவையில் என்ன செய்ய? இறங்கி வா. முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி பாருங்க. தன்னைத்தான் மற்றவர்களை ரட்சித்தா, தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை. இந்த 3 காரியத்தை யோசிச்சு பாருங்க. இயேசு நிரூபிச்சுட்டு திரும்பி சிலுவைக்கு போகல. அவருக்கு அந்த வல்லமை இருந்துச்சுன்னா வல்லமை இருந்துச்சு. ஆனா அவர் சிலுவையில் அன்னைக்கு தொங்கினதுனாலதான் இன்னைக்கு அவரால் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து
இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை 1.5 வயசுல முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா. செய்வினர் பிள்ளை சூனியத்தினால பாதிக்கப்பட்ட ஜீவியம் 1.5 வயசுல முடிஞ்சிருக்கும். ஆண்டோட நாம் மகிமைக்காக சொல்றேன். ஏசாயா 53 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து. இந்த பூமியில என்ன தவிர வேறு யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இதை செய்யவே, இதை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன், இதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டங்கிறத இயேசு தெளிவா அறிஞ்சிருந்தாங்க. சின்ன பிள்ளையிலே அறிஞ்சிருந்தாங்க. இல்ல பாக்குறீங்களா? சின்ன பிள்ளையில தேவாலயத்துல காணாம போயிட்டாங்க. ஆண்டவர் இருக்கா இல்லையா? பைபிள்ல இருக்கா இல்லையா? அப்ப அவங்க பெற்றோர் தேடிட்டு அலையாங்க. அவங்க பார்த்த உடனே நல்ல வேளை என்ன தேடிட்டு வந்தீங்களேன்னு கட்டி பிடிச்சி அழுதாரா? என்ன செஞ்சாரு? லூக்கா எழுதின சுவிசேஷம் எடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் 49வது வசனம். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. 49வது வசனம். 48ல இருந்து வாசிப்பா. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள். முக்கியமா கவனிங்க, 49 கவனிங்க. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என்னமா சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசு கேட்கிறாரு, ஏன் என்ன தேடுனீங்க? நாங்க அவர் இன்னும் பெரிய ஆளா ஆயிரல, இன்னும் சின்ன பையனா இருக்கிறாரு. பெத்தவங்க அவங்க கூட போனவரு இப்ப மிஸ் பண்ணிட்டாங்க, காணா போயிட்டாரு. இப்ப தேடிட்டு வராங்க. இயேசு ஓடி போய் கட்டி பிடிச்சி, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு அழல. என்ன கேட்கிறாரு? என்னை ஏன் தேடுனீங்க கேட்கிறாரு. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில், என்ன சொல்றாரு? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். அப்ப அந்த சின்ன வயசுலயே தான் எதற்கு ஏற்படுத்தப்பட்டதுங்கிறத அறிந்தார். ஒரு இன்னொரு பைபிள்ல இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. வீட்டுல செல்ல பிள்ளையா இருந்த மனுஷன் யாருங்க? யோசிப்பு. எதுக்காக அவங்க குழியில தூக்கி போட்டாங்க? இல்லைங்க, பல காரணம் சொல்லலாம். அவனை சொப்பனம், அப்பா அவன் மேல மட்டும் பாசம் காமிச்சது, நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனா எதனால அவங்க குழியில தூக்கி போட்டாங்க அப்படின்னா, அண்ணன்மார்களை விசாரிக்க போனதுனால. ஒத்துக்கிறவங்க மட்டும் ஒரு அளவு சொல்லுங்க. அப்பா என்ன சொல்றாரு? அப்பா என்ன சொல்றாரு? சாப்பாடெல்லாம் கொடுத்து, உன் அண்ணன்மார்கள் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆடு மாடு மேய்க்க போனாங்களே, வனாந்தரத்துல இருக்கிறாங்களே, அவங்க உயிரோடு இருக்கிறாங்களே, செத்துட்டாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டு இருக்கா, ஆடுகள்லாம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா விசாரிச்சுட்டு வாங்க அனுப்புறாரு. நல்லா விசாரிக்க போன ஆளுதான் திரும்பி வரவே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. இப்ப காயப்பட்ட மனசுக்கு இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதுதான் தோணும்? நான் இந்த நிலைமைக்கு ஆளானது காரணம் மற்றவங்களை விசாரிக்க போனதுதான். குழியில போட்டாங்க, அடுத்து வித்தாங்க, அங்க ஒரு பொய் குற்றத்தை சொல்லி அவனை இப்ப எங்க அனுப்பிச்சுட்டாங்க? முடிச்சுங்க, ஜெயிலுக்கு. நான் கேட்கிறேன், அங்க போய் அவர் என்ன தொழில செய்யறாங்க? நான் சொல்றது புரியுதுங்கிற ஒரு நிலையில சொல்லுங்க. இப்ப விசாரிக்கணும்னா எது ஞாபகத்துக்கு வரணும்? சொல்லுங்க, எது ஞாபகத்துக்கு வரணும்? ஐயோ எவனோ எப்படியோ போயிட்டு போறான். விசாரிக்க போனதுதான். நான் எங்க வந்துட்டேன்? ஒரு பெரிய பணக்கார வீட்டு புள்ள நானு. குழிக்கு வந்த ஆடு மாடை இருக்கிறது போல வித்தாங்க, செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லி ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்க. என் வாழ்நாளே நீ என்ன செய்ய மாட்ட? சத்தமா சொல்லுங்க, யாரை நான் விசாரிக்க போறது?
ஏன் ஒரு தடவை நம்ம காயப்பட்டுட்டா அடுத்த தடவை அதே தப்ப செய்ய மாட்டோம். சொல்லுங்க. ஆனா அங்க போனாலும் நம்ம தலைவர் என்னதான் செஞ்சாரு? பேசுங்க, என்னதான் செஞ்சாரு? சத்தமா சொல்லுங்க, என்னதான் செஞ்சாரு? நான் கேட்கிறேன், ஏன் அப்போ உள்ள அந்த அனுபவம் இப்ப மறந்துருமா? அவருக்கு தெரியும் தன்னை எதற்கு கடவுள் ஏற்படுத்தினார். கையை உயர்த்தி அழகா வாசிங்களேன், அழகா வாசிங்களேன். ஆதியாகமும் 40வது அதிகாரத்தை வேகமாக எடுங்க, நான் இதோட முடிச்சிடறேன். ஆதியாகமும் 40வது அதிகாரம், 40வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமும் 40:6-7. காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று என்ன பண்ணாராம்? என்ன பாருங்க, என்ன பாருங்க. இப்ப யோசேப்பே எங்கதான் இருக்கிறாரு? தயவுசெய்து எல்லாரும் சேர்ந்து பேசணும். யோசேப்பே எங்கதான் இருக்கிறாரு? இவரே ஜெயில தான் இருக்கிறார். இவரை விசாரிக்கிறதுக்கு ஆளு வேணும். இப்ப உங்களை ஜெயில போட்டாங்கன்னு வச்சுங்க, சரி நம்மளை ஜெயில போட்டாங்கன்னு வச்சுங்க, சந்தோஷப்படுறீங்களா? இப்ப அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்போம். ஏன் யாராவது வருவாங்களா? என்னை பார்க்க வருவாங்களா? என்னை விடுவிக்க வருவாங்களா? என்னை ஜாமீன்ல எடுப்பாங்களா? என்ன கவனிங்க, இவரே எங்க இருக்கிறாரு? சிறையில் இருக்கிறாரு. சின்ன வயசுல சிறைக்கு வந்தவர், பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். கஷ்டம்னா இவருக்கு என்னன்னு தெரியாது. கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகா பெரிய பணக்காரடைய தாத்தா ஆபிரகாம் பெரிய செல்வந்தர். ஆபிரகாம் தன்னுடைய சொத்தெல்லாம் யார் கொடுத்தாரா? ஈசாக்குக்கு. அதை விட பெரிய பணக்கார. அவருக்கு பிறந்த பிள்ளை தான் யாருங்க? யாக்கோபு. பெரிய பணக்காரருக்கு பிள்ளை. இந்த ஃபுட்பால் மாதிரி எல்லா நாளையும் வெள்ளாடப்படுகிற அனுபவம். அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை. குழியில தூக்கி போட்டது யாரோ அந்நியர் அல்ல, விசாரிக்க போகும்போது சொந்த சகோதரர்கள். சாப்பாடு கொண்டு போலாம். அண்ணா சாப்பிடுங்க, அப்பா இதெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாரு, நல்லா விசாரிச்சுட்டு வர சொன்னாரு அப்படின்னு சாப்பாடு கொடுக்க போனவன் வீட்டுக்கு அவன் திரும்பல. சந்தையில கோழியை விற்கிறது போல அவனை வித்துட்டாங்க. அவன் எப்படி போயிருப்பான்? கதறி 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 அழுது அழுது. அவன் மனசுல என்னென்ன ஓடி இருக்கும், அவன் மனசுல என்னென்னலாம் யோசிச்சிருப்பான். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, அவருக்கு ஒரே ஒரு மனசுல நிற்கும், விசாரிக்க போனதுனால எனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு, விசாரிக்க போனதுனால எனக்கு இந்த கேள்வி. அதனால இனி வாழ்நாள் முழுவதையும் நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், விசாரிக்க மாட்டேன்னு தான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள. ஆனா வேதம் சொல்லுது, அவனுக்கே விசாரிக்கிறதுக்கு ஆள் வேணும், அவனே 4 பேர் சேர்ந்து அவனை தைரியப்படுத்தணும். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணானா, அந்த சிறைக்கு வந்த மற்றவர்களை தேடி போய் அவன் என்ன செய்யறானா, உங்க முகம் இன்னைக்கு ஏன் துக்கமா இருக்கு? கையை உயர்த்தி வர கவனிங்க, கவனிங்க. ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா அது, விசாரிச்சதுனாலதான் இங்க வந்தோன்னு அவனுக்கு தோணல, இப்பயும் விசாரிக்கிறானே அப்படின்னா என் ஜனத்தை அவன் எப்படி விசாரிப்பான்னு சொல்லி அவனை தூக்கி அதிபதியாய் கடத்த நிறுத்தினார். கையை உயர்த்தி சத்தமா ஒரு அலையில
ஏன் இவங்க லைஃப் எல்லாம் கண்ணாப்புனாலும் ஒரு மாதிரி சொதப்புற மாதிரி போனாலும் ஒரு அழகான ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு என்னங்க காரணம்? நான் சொல்றேன், நீ கிறிஸ்தவனா ஒரு கிறிஸ்தவளா தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, பாஸ்டர் என் வாழ்க்கை பந்தாடப்படுகிறது, நான் ஒண்ணு நினைக்கிறேன் அது ஒண்ணு நடக்குது, என்னை எல்லாரும் காயப்படுத்துறாங்க, நான் ஒரு அனாதையை போல ஃபீல் பண்றேன், எனக்கு யாரும் இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, இப்படி பல காரியத்தை நினைச்சு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். நான் இயேசுவின் நாமத்துல ஒண்ணு சொல்றேன், எதற்கு தேவன் உன்னை ஏற்படுத்தினார்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொல்லுவேன் உங்க லைஃப் கொலாப்ஸ முடியாது. எப்படி தெரியுமா கர்த்தர் முடிய பண்ணுவாரு? மகிமையாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்ப அந்த அவருக்கு அந்த சின்ன வயதிலேயே அவருக்கு தெரியுது தேவன் எனக்கு எதற்கு ஏற்படுத்துறாருன்னா எல்லாரையும் விசாரிக்க ஏற்படுத்தினார். எல்லாரையும் விசாரிக்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்கள் கர்த்தர் எதற்கு ஏற்படுத்தினார்? உங்களுக்கு கர்த்தர் இருக்கிற ஊழியம் என்ன? பொதுவா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம எல்லாரும் பொதுவா ஒரு காரியத்தாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். எதற்காகனா கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க. ஆனா பர்சனலா தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மற்றவங்க செய்யாத ஏதோ ஒன்றை செய்ய கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பவுல் அதை சொல்லும் பொழுதுதான், ஒரு வீட்டுல நிறைய பாத்திரங்கள் இருக்கு, அதுல ஒரு பாத்திரம் கனத்துக்குரியதா நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், இன்னொரு பாத்திரத்தை கன குறைவா. பாருங்க, நம்ம ஒரு வீட்டுல நிறைய பாத்திரம் இருக்கும், பாத்ரூம்ல அப்படின்னு ஒரு பாத்திரம் என்ன பண்ணு இருக்கு, அதை நம்ம எங்க கொண்டு போய் வைக்கிறது இல்லை, வீட்டுக்குள்ள வைக்கிறது இல்லை, பீரோக்குள்ள வைக்கிறது இல்லை. ஆனா பீரோக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு சில பொருள் இருக்கு. நான் சொல்றேன், எது எது எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை புரிந்து கொண்டு இதுக்காக தான் கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறாங்கிறத நீங்க புரிந்து செயல்படுவீங்கன்னா, நான் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்லுவேன், இந்த வருஷம் அப்படியே உங்க லைஃப் அப்படியே டேர்ன் ஓவர் ஆகும். கை உயர்ந்து ஒரு அல்லேலூயா. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோங்கிறத விட்டுட்டு தேவன் என்னை எதற்காக ஏற்படுத்தினாருங்கிறத ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப கேளுங்க. ஆண்டவர்கிட்ட போய் திரும்ப திரும்ப கேளுங்க, ஆண்டவரே என்னை எதற்கு ஏற்படுத்துறீங்கப்பா, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்வதற்கு என்னை வேறுபடுத்தீங்க. இந்த பூனகிரியில இத்தனை ஜனங்கள் இருக்கும் போது, இத்தனை மனிதர்கள் இருக்கும் பொழுது, இத்தனை பணக்காரர்கள் இருக்கும் பொழுது, எனக்கு தெரிஞ்ச எவ்வளவு நல்லவர்கள் இருக்கும் பொழுது, எத்தனையோ பக்தி உள்ளவர்கள் இருக்கும் பொழுது, இந்த குடும்பத்துல என்ன மட்டும் நீங்க எதை வேறு பிரித்ததின் நோக்கம் என்ன, என்ன செய்ய ஏற்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே, அதை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்க புரிந்து கொள்வீர்கள். எங்க விலகணுமோ உங்களுக்கு சொல்லி தர வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்களே அந்த இடத்துக்கு விலகிடுவீங்க. அல்லேலூயா சொல்ல பாருங்க. அல்லேலூயா. ஆமா, எங்க விலகணும், எங்க இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியும். புரியுதுங்க? மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க கூட்டம் கூப்பிடுது உங்களை, நீங்க ராஜாவா இருந்தா நல்லா இருக்கும். பைபிள் போட்டிருக்க, அவருடைய மனதை இயேசு அறிந்து அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சா? விலகி போனார். இந்த பூனகிரிக்கு வந்த எல்லாம் எனக்கு சாதகமா எப்பொழுதும் இருந்ததில்லை. நிறைய பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்பொழுது, சவால் வரும்பொழுது என்னை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க மயிலாடுதுறை போயிடுங்க, உங்க சொந்த ஊருக்கு போயிடுங்க, நான் யாருக்கெல்லாம் என் பிரச்சனையை நான் ஷேர் பண்றேனோ உனக்கு ஏன் இந்த தலைவிதி, நீ இப்படி வந்துரு, இங்க வந்துரு, இங்க ஊருக்கு வந்துரு. போன வருஷம் வரைக்கும் இந்த ஊருக்கு நீ வந்துரு, அதை விட்டுடு, ஊழிய
நான் சொன்ன பதில் ஒண்ணே ஒண்ணுதான், நான் எதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். கையை உயர்த்தி வரலையிலும் போன வருஷம் வரைக்கும் விட்டுடு, ஊழியெல்லாம் வேண்டாம், அந்த இடத்த விட்டுடலாம், நீ இந்த ஊருக்கு வந்துடு. நான் சொன்ன ஒரே ஒரு பதில், பார்க்கலாம், போற வரைக்கும் போகட்டும்னு சொல்லல. நான் எதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதுக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்டரி இருக்குது. எந்த நிலைமையில நான் வந்தேன், புறப்படும் போது என்னுடைய நிலைமை என்ன, இங்க வந்த பிற்பாடு என்னுடைய நிலைமை என்ன, இத்தனை ஆண்டு நான் தாண்டி வந்திருக்கிறேன், நான் சந்திச்ச சவால்கள், இது நடுவில் எழுப்பின மனிதர்கள், எழுப்பின பிசாசின் வல்லமை, இது நடுவில் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், இது கூற்றவர்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கையை உயர்த்தி இது சத்தியம்னு நம்புறவங்க? அல்லேலூயா. நீங்க இது வரைக்கும் என்னதான் புரிஞ்சிருப்பீங்க? ஒரு கிறிஸ்தவன்னா நான் எங்க போகணும்? நான் சர்ச்சுக்கு போகணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். அடுத்து திருவூர் அன்னைக்கு நம்ம எல்லாரும் அன்னைக்கு போயிடணும். அன்னைக்கு திருவூர் அன்னைக்கு ஒரு கூடி அப்படின்னா இதை தாண்டி அவங்க தாங்க கிறிஸ்துவுக்காக நிற்பாங்க. நான் சொல்ல கலந்து ஒரு வகையை சொல்லுங்க. பாடுகள்னு அவங்க ஓடவே மாட்டாங்க, நிந்தன்னு ஓட மாட்டாங்க, அவமானம் ஓட மாட்டாங்க, யாரு விசாரிக்கலான்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் எதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு நல்ல சொல்லுங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களை கேட்டு பாருங்க, சர்ச்சுக்கு நான் எதுக்கு போறேன், இவ்வளவு பிரச்சனை உனக்கு இருக்கு ஏன் போற, இவ்வளவு பாடு உனக்கு இருக்கு ஏன் போற, இன்னும் கர்த்தர் உனக்கு இதை செய்யல திரும்ப ஏன் நீ போற, கேட்டு பாருங்க. அவங்களுக்கு தெரியும் நான் எதற்கு ஏற்படுத்தப்பட்டேன். அலையில சொல்லுங்க, சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க, சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறது கஷ்டமே இல்லைங்கிற கஷ்டமே. உங்கள் உடல் உழைப்ப கர்த்தருக்கு கொடுக்கிறது கஷ்டமே கிடையாது. உங்க பணத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறது கஷ்டமே கிடையாது. சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு நிறைய நேரம் சின்ன சின்ன காரியத்துக்கும் நான் ஒரு நாள் பாருங்களேன், ஒரு நல்ல விசுவாசி மயிலாடுதுறையில் நல்ல விசுவாசி ரெஜினால்டு எபினேசர், அவங்களுக்கு தலையில கை வச்சு தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த வார்த்தை கூட எனக்கு இன்னும் மறக்கல. அவங்க கணவர் கேன்சர் வந்து இறந்துட்டார். 2 பொம்பளை பிள்ளைங்க. தேவன் அவங்க கைவிடல. அவங்க ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சத்தியத்தை கேட்டு அதை விட்டுட்டாங்க, வட்டி கொடுக்கறத விட்டுட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி ஆரம்பிச்சாங்க. கர்த்தரை ஆசீர்வதித்தார். பிள்ளைகளை படிக்க வச்சாங்க, வண்டிலாம் வாங்கினாங்க. அங்கேருந்து ஒரு முறை கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கு தெரியல, எல்லா விசுவாசிகளும் வந்திருந்தாங்க. அன்னைக்கு பாருங்க, நம்ம சர்ச்சில் நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சிருந்தோம். இந்த ஆராதனை முடிஞ்ச பாடும் போதெல்லாம் கை தட்டி உற்சாகமா பாடுனவங்க சாப்பிடும் போது அவங்க முகம் சரியில்லை. என்ன கவனிக்கிறீங்களா? அவங்க முகம் சரியில்லை. நான் போகும்போது ஏன்னா முகம் முறையா வந்திருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன், மூஞ்ச சரியில்லை. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை சர்ச்சுக்கு அவங்க வரல. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரல. நான் கேட்டேன், இந்த சிஸ்டர் போய் பாருங்க, ஏன் அவங்க ஆராதனைக்கு வரல? அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? சொல்லுங்க, என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? என் பிள்ளையில ஒரு பிள்ளை பயங்கரமா டான்ஸ் ஆடுவான்னு பாஸ்டருக்கு நல்லா தெரியும், என் பிள்ளைய என்ன செய்யல, சர்ச்சுக்கு டான்ஸ் ஆடுவா வந்தோம். பக்கத்துல கேளுங்க, அன்னைக்கு டான்ஸ் ஆட விட்டது யாருன்னா, டான்ஸ்னா என்னன்னு தெரியாது. இவங்க புள்ள வாலிப புள்ள, ஒரு வாலிப பிள்ளையும் அன்னைக்கு நமக்கு ஆட விடல. அவங்க போகும்போதே எரிச்சு. அவங்க வீட்டில் நிறைய போட்டோ இருந்துச்சு, அப்படியே இப்படியே கையெல்லாம் வச்சுட்டு இப்படிலாம் போட்டோ வந்துருக்கும். நான் யாருன்னு கேட்பேன், என் 2வது பொண்ணு பாஸ்டர் எவ்வளோ மெடல் திரும்ப வாங்கியிருக்கிறா, பயங்கரமாக டான்ஸ் ஆடுவா. சொன்னா என் பொண்ணு டான்ஸ் ஆடணும் பாஸ்டருக்கு தெரியும், என் பொண்ணு என்ன செய்யக்கூடாது, சர்ச்சை விட்டு போயிட்டாங்க.
ஆண்டவர் விட்டு போயிட்டாங்க. வேடிக்கையான சம்பவம் நிறைய சொல்லுவேன். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இவங்க எதை தெரிஞ்சுக்கல. பாயிண்ட் தான். ஏன் இது நடக்குது? நானே விழுவேன், நானே எழுவேன். நம்ம யாரையும் வேலை செய்யறதில்ல. ஏன்? எதற்கு தன்னை தேவனை ஏற்படுத்தினாருங்கிறத புரிந்தவன். கையை உயர்த்தி பவுல் சொல்கிறாரு, முடிச்சிருவோம். நல்ல போராட்டத்தை போராடுங்க. விசுவாசத்தை அது இப்படிதான் சொல்றாருங்க. போராட்டம் தான் சொல்றாரு. நல்ல போராட்டத்தை போராடுங்க. ஓட்டத்தை நான் என்ன செஞ்சேன்? நம்ம சாகும் போது எப்படி நம்ம முடிக்கணும்? நல்ல போராட்டத்தை போராடுங்க. ஓட்டத்தை முடிச்சுங்க. விசுவாசத்தை பைபிள்ல தேவன் தன்னை ஏற்படுத்தாத ஒன்றை ஒருத்தர் செஞ்சான். அவனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்லிட்டு நான் முடிச்சிருந்தேன். தேவன் அவனுக்கு அதை ஏற்படுத்தலாம். அவன் ஒரு ராஜா. ராஜாவுக்கு உரிய காரியத்தை பார்க்கணும். அவன் என்ன தெரியுமா பண்ணான்? சபையில ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வேன். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு ஜெயத்தை தராரு, யுத்தத்துல எனக்கு வெற்றி தராரு. அதனால கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால இது செஞ்ச தப்பு இல்லை, நான் நல்ல காரியத்தை தானே செய்யறேன். பாஸ்டர் செய்யற காரியத்தை நான் செய்வேன் வந்து செஞ்சான். ஆண்டவர் அந்த இடத்துல எச்சரிக்கிறாரு, இது உமக்கு அடுத்தது இல்ல, நீ இதை செய்யக்கூடாதுன்னு. அவன் செஞ்சதுனால அவன் நெத்தியில எல்லாரும் பார்க்கிற மாதிரி என்ன வந்துச்சா? குஷ்டம். இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறதுக்கு கர்த்தர் காரணம் இல்லை. இன்னைக்கு நீங்க வேதனைப்படுறதுக்கு, உங்களுடைய அழுகைக்கு, உங்க பிரச்சனைக்கு காரணம்லாம் கர்த்தர் இல்லை. நம்ம எதற்கு ஏற்படுத்தப்பட்டோமோ அதை செய்யாம எதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்? தேவன் நம்ம எதற்கு ஏற்படுத்தலையோ அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வசனத்தை வாசிருங்க. அந்த வசனத்தை வாசிருங்க. ரெண்டு நாளாகும் 26 எடுங்க பார்ப்போம். 2 நாளாகும் 26 19 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 2 நாளாகும் 26 19. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை கையில பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தில் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டம் தோன்றியது. இது நம்ம எல்லாருக்கும் பெரிய எச்சரிக்கை. சர்ச்சுக்கு வந்தது நல்லது. எவனோ சர்ச்சை புறக்கணிக்கும் போது இந்த உசியா சர்ச்சுக்கு வந்தது நல்லது. ஆனா என்ன தப்புனா, அவனை எனக்கு ஏற்படுத்தினாரோ அதை செய்யாம பாஸ்டர் செய்ய வேண்டிய காரியத்தை அதமா சொல்லுங்க. இந்த உசியா அவன் யாரு? ஒரு ராஜா. அதற்காக ஏற்படுத்தினான். நீ உன் ராஜாவுடைய வேலை என்ன? உனக்குன்னு ஒரு வல்லமை கொடுத்திருக்கிற, அதிகாரத்தை கொடுத்திருக்கிற, அடுத்த நாட்டோட நினைச்சிய போய் போர் செய்ய, என்கிட்ட கேளு, யுத்தத்தில் உன்னை ஜெயிக்க வைப்பேன், என்னென்ன பண்ணணுமோ நான் செய்வேன். கர்த்தர் கூட இருக்கிறாரு, ஜெயெல்லாம் நடக்குதுன்னு ஆச்சரியமாயி கர்த்தர் கூட இருக்கிறாருல, சர்ச்சுக்குள்ள பூந்து ஆசாரியர்கள் செய்யறதையும் செஞ்சா என்ன ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்ல நமக்கு. பைபிள் போட்டுக்கு எல்லாம் சொல்றாங்க, எப்பா இது உமக்கு அடுத்தது அல்ல. அதை வாசிங்க. 18வது வசனத்தை பாருங்க. ராஜாவாகிய உசியாவோட எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. என்னமா என்ன போட்டுருக்கு? கர்த்தருக்கு தூபம் காட்டுவது அப்படின்னா இன்னைக்கு என்ன அர்த்தம்? கர்த்தரை ஆராதிக்கிறது, முன்னாடி நின்று ஆராதனை நடத்துவது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்க
ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. ஐயோ நீங்க செய்யறது தப்பு, நீங்க செய்யாத, இது உனக்கு அடுத்த காரியம் இல்ல, கர்த்தர் இதை இதுக்காக உன்னை ஏற்படுத்தல. நான் சொல்றேன், உங்க ஊர்ல இருக்கிறீங்க, தேவையில்லாத கதையை பேசி எல்லாம் மகிழ்ந்து இருக்கும் போது நீ எதற்கு ஏற்படுத்தப்பட்டங்கிறத தெரிஞ்சா அந்த இடத்துல உங்களால என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. இது எனக்கு தேவையில்லாதது, இது எனக்கு அடுத்தது அல்ல, இது இந்த இடத்துல போய் நிற்க கர்த்தர் என்ன பண்ணல, ஏற்படுத்தல. அதான் சொல்றேன். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்க நிக்கணும், எவ்வளவு நேரம் நிக்கணும், எந்த நபருக்கு கை காமிக்கணும், எந்த நபரோட நிக்கணும், அது எவ்வளவு நேரம் பேசணும், எந்த நபரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம், எந்த நபரை ரோட்டோட நிறுத்தணும், எல்லா ஞானமும் நமக்கு வந்துடும். கை வைத்து வரல சொல்ல பார்ப்போம். ஏன் எதற்காக நான் ஏற்படுத்தப்பட்டேங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அதனால அது நிறைவேறணும்னா அதுக்கு ஏற்ற ஆளை தேடி அவங்களோட என்ன செய்ய தோணும்னா ஸ்பெண்ட் பண்ண. நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிட்டோம், சபைக்கு போனா போதும் போல இருக்கு, கர்த்தரை ஆராய்ச்சா போதும் போல இருக்கு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா போதும் போல இருக்குங்கிற அந்த அனுபவத்திலிருந்து நீங்க வெளியே வந்து, ஆண்டவரே இந்த வருஷமாவது என்னை எதற்கு ஏற்படுத்தினீங்கிறத நான் என்ன செய்ய போறேன், புரிஞ்சு செயல்பட போறேன்னு நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க இன்னைக்கு எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களோ, அதெல்லாம் இல்லாமலே போயிடுது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். அல்லேலூயா சொல்ல பாருங்க. பினான்சியலோட பணத்தோட நீ போராடிட்டு இருக்கிறியா, காசு பத்தல பாஸ்டர், பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், வேலை அவ்வளவு கஷ்டமா இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கடன் பயங்கரமா ஆயிடுச்சு, நான் கஷ்டப்படுறேன், இப்படிப்பட்ட ஒரு சாப வல்லவ நான் கஷ்டப்படுறேன், இப்படிப்பட்ட ஒரு நன்மைக்காக நான் வருஷக்கணக்கா ஜெபம் பண்றேன், எனக்கு நடக்கவே மாட்டேது, போராடிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் எதற்கு ஏற்படுத்தினாருங்கிறத புரிந்து நீங்க அதை கால வைங்க. ஒரே ஒரு சாட்சியோட முடிக்கிறேன். எல்லாரும் எழுந்து விருப்பமா, எல்லாரும் எழுந்து ஒரு சின்ன ஜெபம் மட்டும் செய்ய போறோம். அப்படினால சீரியஸா கண்ணை போடுங்க, சீரியஸா கண்ணை போடுங்க. ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு நான் வர்றதும் போறதுமா, ஆண்டவரே இருக்கிற இந்த அனுபவம் மாறி, ஆண்டவரே தேவனை எதற்கு ஏற்படுத்தினாருங்கிறத இந்த வருஷம் நான் புரிந்து செயல்பட எனக்கு நீங்க கிருபை தாருன்னு சொல்லி வாயை திறந்தவே கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பர்சனலா ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்துக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். சீரியஸா ஒரு 5 நிமிஷம் மட்டும் சொல்றோம். அல்லேலூயா. அதுல தாங்க நிம்மதி. நீ வேற என்ன செஞ்சு பாரு, உனக்கு நிம்மதியே இருக்காங்க. நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. வேற என்ன வேணாலும் செய்ய, அந்த இடத்துல ஒரு வெறுமை தான் மனசுல இருக்கு. ஆனா தேவன் உன்னை எதற்கு ஏற்படுத்தினாருங்கிறத நீ செஞ்சு பாரு. அத போல சந்தோஷம் எதுவுமே இல்லை. அத போல மகிழ்ச்சி. காலையில ஒரு தம்பி வந்து சொப்பனத்தை சொன்ன உடனே, அந்த அர்த்தத்தை சொன்ன உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். வசன ஆதாரத்தோட சொன்ன அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. ஏன்னா அதற்காகவே நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். அதை சொன்ன உடனே ஏதோ ஒரு பிரியாணி சாப்பிட்டது போல அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், நீங்க ஆண்டோட பிள்ளையா இருந்து சந்தோஷத்தை ஏன் நீ பூரணமா அனுபவிக்க முடியல? மகிழ்ச்சியை நீ ஏன் பூரணமா அனுபவிக்க முடியல? ஏன் உன் முகம் சோகமாவே மாறிடுச்சு? ஏன் உன் முகம் துக்கமாவே மாறிடுச்சு? ஏன் நீங்க ஒரு டயர்டா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றீங்க? எப்பொழுதும் உங்களை பார்த்தா மத்தவங்க ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்கிற அளவுக்கு ஏன் நம்ம நிலைமை போயிடுச்சுன்னா, வேற ஒண்ணும் இல்லை, தேவனை எதற்கு ஏற்படுத்தினாருங்கிறத புரிஞ்சு செய்யாம வேற எதையோ நான் செஞ்சுட்டு இருக்கிறதுனாலதான் இந்த பாடுகளுக்கு வேதனைக்கு காரணம். அல்லேலூயா அல்லேலூயா. வேற ஏதோ நான் செய்யறதுனாலதான் எனக்கு இந்த கஷ்டம். வேற எதையோ நான் யோசிக்கிறதுனாலதான் இந்த
பாடு. வேற எதையோ நோக்கி நான் போறதுனாலதான் இந்த கலக்கம் எனக்குள்ள. அதுவே இந்த 2026 வருஷத்துல ஹல்லேலூயா நான் எதற்கு ஏற்படுத்தப்பட்டங்கிறத ஆவியானவர் எனக்குள்ள அழுத்தம் திருத்தமாக எனக்குள்ள வைப்பீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி சின்ன பிள்ளை போல கேட்பீங்க? ஹல்லேலூயா. 7 சொல்லி அனுப்புகிறேன். உன்னை நம்மள சாமுவேல்னு கூப்பிட்டா நீ என்ன நோக்கி வராத, சொல்லும் அடியை கேட்கிறேன்னு சொல்லு, மற்றதை அவர் பார்த்து கொள்வாங்க. எவ்வளவு சின்ன பதில் பாருங்க. அதே போல திரும்பவும் சாமுவேலே சத்தம் போன வந்துட்டேன்னு ஏறிட்ட போகாம சொல்லும் அடியை கேட்கிறேன்னு சொல்றதுதான் தன் தேவன் எதற்கு ஏற்படுத்தினார்கிறத அவருடைய வாழ்க்கையில புரிந்து கொண்டான். அதனால ஒரு சின்ன பிள்ளையா அந்த இடத்துக்கு போன அந்த மனுஷன் இப்ப எப்படி ஆயிட்டாருன்னு போட்டிருக்கா, இந்த ஊர்ல ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் தீர்க்கதரிசியா இருக்கிறார். அவரிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அவர்கிட்ட போனா தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் அவரை நோக்கி வந்தாங்க. கொஞ்சம் சீரியஸ் வாலிப தங்கச்சி, சிஸ்டர், பிரதர், வாலிப தம்பி கையை உயர்த்தி நீ உன்னை நினைச்சிருப்ப பாரு, அதை விட ரொம்ப பெருசா யோசிச்சு வச்சிருக்கிறதா நீ ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்க குறித்து நீ உன்னை யோசிச்சிருப்ப பார்த்தீங்க, அதை காட்டிலும் பல மடங்கு பெருசா நினைச்சிருக்கிறதா நீ ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும்னு விரும்புகிற, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புகிற, உன் பேரு பிரபலம் ஆடணும் விரும்புகிற. ஹல்லேலூயா. யோசுவா பார்த்து சொன்னார்ல, இன்னைக்கு இஸ்ரவேல் எல்லாருடைய கண்களுக்கு முன்பு நான் உன்னை மேம்படுத்துவேன். எல்லாரும் மனசை கஷ்டப்படுத்துறாங்க, எல்லாரும் உன்னை கேவலப்படுத்துறாங்க, எல்லாரும் ஒரு பொருட்டா கூட நினைக்கல. ஆனா இன்னைக்கு இஸ்ரவேலர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை நான் ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் புரிந்து கொண்டார். எல்லாரும் தேவனை தொழுது கொள்ளும்படி வந்தாங்க, திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா யோசுவாவால போகவே முடியல. ஹல்லேலூயா. அவர் ஆசரிப்பு கூடாரத்திலேயே இருக்கிறார். அவர் வீட்டு நடப்பு வரவே இல்லை, மனிதனுடைய நடப்பு வரவே இல்லை. இன்னும் கொஞ்சம் பாடலாமே, இன்னும் கொஞ்சம் கர்த்தரை ஆராதிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாமே. ஓ ஹல்லேலூயா. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனா இந்த காலை நேரத்துல இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா இதெல்லாம் நான் சொல்லும்போது உன் மனசுல ஒண்ணு ஓடிக்கொண்டிருக்குதானே, உனக்கு கர்த்தர் எதற்கு ஏற்படுத்தினார்? ஹல்லேலூயா.
நடத்தை ஆட்கொள்ளும். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பு நீ சமபூமியாவா, நீ சமபூமியாவா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே இந்த ஆண்டு எல்லா
Riccaratoria, Recadurhataya Boravia, Valentinalo Valle, Valentinalo Valle. பாசம் மிகுந்த தகப்பன் இடத்தில் உள்ளார்கள். அவர்கிட்ட கொடுத்து என் கையை நீங்க பிடிச்சிருக்கீங்க விட்டுறாதீங்க. இந்த சிஸ்டர் அன்பின் தங்கச்சி வலது கை அவர்கிட்ட கொடுத்து இதை பிடிச்சிங்க. வாழ்க்கையில் என்ன நடக்குது எனக்கு தெரியல. ஐயோ நான் சிறையில் இருக்கிறேன், ஐயோ நான் சிறையிருக்குள்ள இருக்கிறேன். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த ஆண்டு கர்த்தர் உனக்காக யுத்தம் புரிய போறதுனால நீ ரொம்ப டென்ஷன் ஆக. உனக்காக ஒரு யுத்தம் புரிவாங்க, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவாங்க. இந்த யுத்தம் உன்னுடையது அல்லங்க, இந்த யுத்தம் என்னுடையது. Yehovah,
பிரசனத்தில் இருக்கிறது பாக்கியம் நினைக்கிறது மட்டும். கர்த்தர் இந்த சபை மேல பிரியமா இருக்கிறார். இந்த சபை மேல கர்த்தர் அன்பா இருக்கிறார். நான் சொல்றேன், உன்னை வாழ்ந்திருக்க செய்வார், உன்னை உயர்ந்திருக்க செய்வார். இதற்காக தேவனோடு ஏற்படுத்தினாரோ அந்த ஸ்தானத்தில் உன்னை நிற்க செய்வார், அதை தெளிவுபடுத்துவார், அதுக்கேற்ற சொப்பனங்களை தருவார், வாக்கிய தருவார், வழிநடத்துதலை தருவார், அதை நிறைவேற்றி முடிக்க சகல கிருபை தருவார். எந்த துன்பமோ, எந்த போராட்டமோ, எந்த நிந்தையோ, அவமானமோ, எந்த கஷ்ட நஷ்டமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டது எனக்கு. தகவலே மனிதர்களாக நாங்கள் கூடி இல்லப்பா, ஆகியவர்களோடு இந்த பிரச்சனைகள் மத்தியில் கடந்து வந்திருக்காங்க. அந்த பிள்ளைகளை இந்த பிரச்சனத்தினால தேவிக்கு அன்போ அந்த ஆசீர்வாதம் உலகத்தில் பாதுகாப்போம் அந்த வாழ்க்கையில உண்டாயிருப்பதா. 2026 வருஷத்துல ஆண்டவரே, தெய்வம் தன்னை எதற்கு ஏற்படுத்தினார்கள் புரிந்து கொடுத்து அதை நோக்கி அவங்க பயணிக்க பரலோகம் இறக்கமாகட்டும். இந்த வாழ்க்கை வேஸ்டா கலைக்கப்படாது. உடைய கரத்தில் இருக்கிற அன்புகளாயும் நாங்கள் ஒவ்வொருவரும் காப்பதாக கிருபை சமாதானம் ஜனத்தை சூழ்நிலை ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில்